வாக்கு மனு உருவானார். வாக்கு மனு உருவானார் என்றால் ஆதியிலே மக்கள் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மெசியா தீர்க்கர்கள் மூலமாக அன்னை கன்னி மரியாயின் மூலம் மாட்டு தொழுவத்திலே ஏழ்மை கோலம் கொண்டு பிறந்தார். அவர் வரும்பொழுது ஏழ்மையாகவே வந்தார். பிறந்த நேரத்திலே வானதூதர்கள் உன்னதத்திலே மகிமையும் தேவனுக்கு மகிமையும் பூமியில் நன்மனதுள்ளோருக்கு சமாதானம் உண்டாவதாக என்று கூறினார். ஆகையினாலே நாங்கள் இந்த சமாதானத்தையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் எங்களுடைய கோஸ்பல் விஷன் அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியோடு யாழ் விழிப்புணர்வோர் சங்கம் தெரிவிக்கின்றது. மேலும் இயேசு பிறந்த காலங்களிலே வளர்ந்து பணியாற்றும் காலங்களிலே நலிந்தோர் மெலிந்தோர் கஷ்டப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஏழை எளியவர்கள் எல்லோரையும் தேடி தேடி தன்னுடைய பணியை செய்து அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணினார். அதே போல எங்களுடைய கோஸ்பல் மிஷன் தன்னுடைய கருவங்களை வெகு சிறப்பாக அரும் பணியை எல்லோருக்கும் உலகத்தின் மக்கள் எல்லோருக்கும் செய்து வருகிறது என்று நாங்கள் பெரும் மகிழ்வடைகின்றோம். மேலும் எங்கள் யாழ் விழிப்புணர்வோர் சங்கத்துக்கு எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறார்கள். யுத்த காலங்களிலே பசிப்பிணியால் வாடிய எங்கள் மக்களுக்கு சகல விதமான உதவிகளையும் செய்து எங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்கள். அதற்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் நாங்கள் இல்லிடமில்லாமல் இருந்த காலத்திலே எங்களுக்கு கை கொடுத்து சிஸ்டர் ரோகிணி அல்போன்சஸ், ஃபாதர் டி தேவராஜன் இவர்கள் மூலமாக கோஸ்பல் மிஷன் மூலம் எங்களுக்கு உதவிகளை பெற்று நாங்கள் தலைநிமிந்திருக்கக்கூடிய விதமாக எங்களுக்கு பெரும் பணியை செய்தது மாத்திரமில்லை, பெரும் மூடு மாடி கட்டடத்தையும் கட்டி எங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தவர்கள் எங்களுடைய கோஸ்பல் மிஷன். ஆகினாலே மேலும் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூறுகின்றோம். அவர்களுக்கு உதவி செய்கிற கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எல்லோருக்கும் எங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நத்தார் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு கடைசி காலங்களிலே இயேசு எங்களை கேட்பார், நீர் என்ன செய்தீர், எனக்கு என்ன செய்தீர், பசியாயிருந்தேன் போசனம் தந்தீரா, இல்லிடம் அற்றிருந்தேன் இல்லிடம் கொடுத்தீரா, உடைகள் இல்லாமல் இருந்தேன், நோயிற்றிருந்தேன், வாடி மெலிந்திருந்தேன், என்ன செய்தீர்கள் என்று கேட்பார். அப்பொழுதே எங்கள் கோஸ்பல் மிஷன் சொல்லும், நாங்கள் சகலதும் மக்களுக்கு செய்தோம். அதே போல சிஸ்டர் ரோகிணி அல்போன்சஸ், டி தேவராயன் ஃபாதர் இவர்கள் இந்த பெரும் பணியை எங்களுக்கு செய்ததெல்லாம் இறைவனுக்கு செய்தது என்றே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய பணி மீண்டும் தொடர வேண்டும், நீங்கள் நல்லா இருக்க வேணும், உங்கள் கை பெறமடைய வேண்டும், எங்களுடைய என்றும் நீடிய ஆயுளும் சந்தோஷம் சமாதானம் உங்களுக்கு இருக்க வேணும் என்று சொல்லி யாழ் விழிப்புணர்வோர் சங்கம் பெரும் மகிழ்வோடு உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
பாவத்தையும் விண்ணையும் மீட்பதற்காக மண்ணுலகத்திலே வந்து தோன்றிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நாளில் ஈழத்திலே இருக்கின்ற எங்களுக்காக இதயம் துடிக்கின்ற கொஸ்வெல் விசன் குழுமத்தை சார்ந்த உறவுகள் இன்று லண்டன் மாநகரத்திலே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். உங்களை நேரிலே வந்து உரையாட முடியாவிட்டாலும் எங்கள் இதயங்களை வென்ற உங்களை இணையவழியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. குளிர் கொட்டுகின்ற இந்த நல்ல நிலையில், நல்ல சூழலில் எங்களுக்காகவே ஒன்று கூடியிருக்கின்ற உங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அற்புதமான இந்த நல்ல நாளில் எங்களையும் உங்களையும் இணையவழி சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை தந்த ஆண்டவருக்கு முதலிலே நன்றிகள். நாங்கள் இப்பொழுது கைதடி தொழிற்பூங்கா விடுதியிலே இருந்து உங்களோடு சந்தித்து கொண்டிருக்கிறோம். அருமையான இந்த கீதங்களை பாடி உங்களோடு எங்கள் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்கின்ற இந்த நல்ல விழாவில் கூடியிருக்கின்ற எங்கள் நிர்வாக சபை உறவுகளே, எங்கள் விடுதியின் காப்பாளர் அம்மா அவர்களே, லண்டன் மாநகரத்திலே எங்களுக்காக அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற எங்கள் பாசத்துக்குரிய அக்கா ரோகிணி அக்கா, அவாவின் பின்னாலே பார்வையற்றோருக்காக எப்போதும் அணிதிரண்டு வந்திருக்கின்ற எங்கள் கொஸ்வெல் விசன் குடும்ப உறவுகளே, எங்களை எப்போதும் ஆசிக்கின்ற நேசிக்கின்ற அருள் தந்தை தேவராஜன் அடிகளார் அவர்களே, எல்லோருக்கும் நத்தார் பண்டிகை வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி மகிழ்கிறோம். பார்வை பெற வேண்டும் என்ற தொனிப்பொருளோடு அன்று எங்களுக்காக உருவாக்கப்பட்ட கொஸ்வெல் விசன் அமைப்பு எங்களை சர்வதேச மத்தியில் யாழ் விழிப்புணர்வு சங்கத்தை பேசுபொருளாக்கி இருக்கிறது, பிரபலப்படுத்தி இருக்கிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அடுத்த ஆண்டிலே பொன்விழாவை காண இருக்கின்ற எங்கள் நிறுவனம் நெருக்கடிகளை சவால்களை எல்லாம் சந்தித்த போது அரவணைக்க நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை தந்து அப்போதெல்லாம் எங்கள் வறுமை போக்கி எங்கள் துயர் துடைத்தவர்கள் இந்த கொஸ்வெல் விசன் குழுமத்தினர்கள். உங்களை நாம் வாழ்நாளில் மறக்க மாட்டோம். நீங்கள் செய்த உதவிகள் எங்கள் இதயத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே கூடியிருக்கின்ற அன்புக்குரிய உறவுகளே, யார் ஒருவன் ஏழைக்கு உதவி செய்கிறானோ அவன் ஆண்டவனுக்கு கடன் கொடுத்தவனாகிறான் என்று வேதாகமம் பகிர்ந்து கொள்கிறது. எனவே கண்ணிழந்தவர்களின் பசி தீர்க்கும் பணிக்காக, அறிவு கண் திறக்கின்ற கல்வி பணிக்காக, எங்கள் அலுவலகத்தினுடைய அன்றாட செயற்திட்டங்களுக்காக நீங்கள் கிள்ளி கொடுத்த நிதிக்கொடைகள் யாவும் எங்களை வாழ வைத்திருக்கிறது, எங்களை வழிப்படுத்தி இருக்கிறது, எங்களை பலப்படுத்தி இருக்கிறது. இதனூடாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பொன்விழா காண இருக்கின்ற எங்கள் நிறுவனத்தை இற்றை வரை சொந்த காணி வாங்கி மாட மாளிகைகள் கட்டி எங்களை பிரபலப்படுத்திய கொஸ்வெல் விசன் குடும்ப உறவுகளே, எங்கள் இதய கோயில்களில் உங்களை நாங்கள் எப்போதும் பூசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். குளிர் கொட்டுகின்ற ஐரோப்பிய நாடுகளில் நேர அட்டவணையில் வேலை பார்த்து வீட்டு வாடகை, தண்ணீர் வாடகை, வாகன வாடகை, அத்துணை வாடகைகளையும் கட்டி மிகுதி பணத்தை மார்கழி ஒன்று கூடலிலும் ஏப்ரல் மாதத்திலே வருகின்ற ஒன்று கூடலிலும் கண்ணிழந்தவர்களின் கண்ணீர் உடைக்க தருகின்ற உங்கள் அன்பளிப்புகள் காத்திரமானவை. எங்களுக்கு தருகின்ற அன்பளிப்புகளால் உங்களை ஆண்டவர் அன்பால் எப்போதும் ஆசித்துக் கொண்டிருப்பார், அச்சித்துக் கொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். நேற்றல்ல, முந்த நாளல்ல, இன்று கொஸ்வெல் விசன் துவங்கிய பல ஆண்டுகள் முதலாக எங்களுக்காக உழைக்கின்றவர்கள் நீங்கள். எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் இருக்கிறது. நாங்கள் குழந்தைகளாக படிக்கிற போது இந்த மண்ணிலே யுத்தம் வந்து பாதை பூட்டப்பட்ட போது எங்களுக்கு சவர்க்காரம் முதல் நிவாரணம் வரை அள்ளி கொடுப்பதற்கு பணம் தந்தவர்கள் நீங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் சந்ததியாக
கொஸ்வெல் விசன் என்ற இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ இந்த மரத்துக்கு கீழே நீங்கள் ஒன்று கூடி இந்த மரத்திலேயே இருக்கின்ற பட்சிகளாகி எங்களுக்கு பசிதீர்க்கின்ற நீங்கள் எப்போதும் அருளோடும் பொருளோடும் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தோடும் நீண்ட ஆயுள் ஆரோக்கிய தேக சுகத்தோடும் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அதி உச்சமான செய்தி என்னவென்றால், ஒரு முறை இறந்து போனவர் ஒருவர் எங்களுடைய கொஸ்வெல் விசன் குடும்பத்திலே ரோஹிணியக்கானுடைய உறவினர் இறந்தபோது அவர்கள் சொன்னார்கள், மலர் மாலைகள் வேண்டாம், எங்களுக்கு பூச்செண்டுகள் வேண்டாம், அந்த பணத்தை தாருங்கள், யாழ்ப்பாணத்திலே யாழ் விழிப்புணர்வு சங்க கண் பார்வையற்றோருக்கு அந்த நிதியை கொடுப்போம் என்று நீங்கள் காணிக்கை சேர்த்து தந்த பணம் எங்களுக்கு நினைவாக நன்றாக நினைவிலே இருக்கிறது. எனவே இதயம் துடிக்கிற போதெல்லாம் எங்களுக்காக துடிக்கின்ற உறவுகளே, நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நேற்றும் இன்றும் எப்படி ஆண்டவர் என்னையும் எங்களையும் உங்களையும் கரம் பிடித்து வழிநடத்தினாரோ, அதுபோல் பிறக்கப் போகின்ற புத்தாண்டிலும் எங்கள் எல்லோரையும் ஆண்டவர் கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற செய்தியை சொல்லி, பிறக்கப் போகின்ற புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, கொஸ்வெல் விசன் குழும உறவுகளே, பொன்விழா ஆண்டிலே எமக்கு பல தேவைகள் இருக்கிறது. இன்னும் நீங்கள் கொடுங்கள் கூட கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், உன்னை போல் பிறரையும் நேசி என்ற வேதாகம பாதையில் வாழ்ந்து எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற செய்தியை சொல்லி மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.